ஹாய் அடா வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போகிறேன். ஐம் சாரி ஃபார் தட். எல்லா வீடியோ ஒரு சாரியோட தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வீடியோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம இன்றைக்கி சிமினோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்டோரி எப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் உங்கள் கமெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் தேங்க்யூ ஃபார் 700K ஃபேமிலி. ஐ மீன் 700 ஃபேமிலி. ஸோ நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். பயன் ஆனால் அப்பா ப்ளீஸ்ப்பா இவரை விட்டுருப்பா. வயல் வானாடி சொன்னா கேளு. என் சொல்லல. உன் சொல்லு சொன்னா கேட்பல வானாடி. விட்டுரு வயன் வயன். என்னங்க என்னாச்சு? இந்தாங்க தண்ணி குடிங்க அப்படின்னு தண்ணி தரா. ஜிமினும் அதை வாங்கி மூச்சு வாங்கிட்டே குடிக்கிறான். அப்பா 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 என்னாச்சுப்பா அப்படின்னு ஒரு குட்டி பொண்ணு ஓடி வரா. ஜிமின் அந்த பொண்ணை பார்த்து, ஏய் எழுட்டியாடி அம்மா நீ தான் கத்திட்ட பேய் கண்ண வந்துச்சா? ஆமாடி அப்படின்னு ஜிமின் அவன் ஃபாரடை கிஸ் பண்ணிட்டு அப்படியே அவளை தூக்கி வச்சுக்கிறான். அப்போது லக்ஷு, ஜிமின் சொல்லுதில்ல யார் அந்த பையன்? அப்பா அப்பா பேய் பார்க்க எப்படி இருந்துச்சு? ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சா? ஜிமின் எதுவும் சொல்லாமல் லக்ஷ்வை பார்த்து அவன் பொண்ணை பார்க்குறான். சொல்லுப்பா. ஜிமின் எதுவுமே சொல்லாமல் ஸ்மைல் பண்ணிட்டு அவளை நடுவில் படுக்க வச்சுட்டு லக்ஷ்வை பக்கத்தில் படுக்க வச்சுட்டு அவங்க பக்கத்தில் ஜிமின் படுத்துக்கிறான். நான் இப்போ ஒரு கதை சொல்லவா? பேய் கதையாப்பா? ஆமாம், என் கண்ணில் வந்து அந்த பேய் கதை தான். டேய் மச்சான், அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுடா. டேக்கு மூட்டு வரியா? ஜிமின் 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 ஒரே நிமிஷம் அப்படின்னு ஒரு பொண்ணு ஜிமின்கிட்ட ஓடி வரான். ஜிமின் அவளை பார்த்து ஸ்டாப் ஆகுறான். அந்த பொண்ணு ஒரு கையில் ஃப்ளவர் பொக்கே வச்சுட்டு ஜிமினை பார்க்குறா. அது ஆக்சுவலி இது ரொம்ப நாளாக சொல்லணுன்னு இருந்தேன். ஸோ ஹியர் ஐ எம். ஜிமின் ஓ சாரி சீனியர், கொஞ்சம் அர்ஜென்ட். அப்போ ட்வீக்கு என்ன அர்ஜென்ட்டு? டெய்லியும் அடிக்கிறது அர்ஜென்ட்டாக என்ன? நான் ஏன் டெய்லி அடிக்க போகிறேன்? நான் கிளாஸுக்கு போகிற வேலை நீங்கள் தான் நடுவில் நின்றுட்டுருக்கீங்க. கேவலமா அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு லுக்கை விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை முடிச்சுட்டு ஜிமினை பார்த்துட்டு போகிறீங்க. ஜிமின் எதுவும் சொல்லாமல் உங்களே பார்த்துட்ருக்கான். ஜிமின் டோன்ட் மைண்டர், ஐம் சாரி. ஜிமின் அது நானும் அதே சொல்கிறேன், நான் ஆல்ரெடி கமிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். டே மச்சான், என்ன எப்போ லவ்வை சொல்ல போகிற? லவ்வா? என்ன லவ்? யாருக்கு லவ்? யார் மேலே லவ்? அவங்க லவ், உனக்கு லவ், அவன் மேலே லவ். மூட்ரியா? டே போதுண்டா. உனக்கு வர ப்ரப்போசல்லாம் அவள் இடித்து தள்ளி நீ எனக்குடான்னு காட்டுறது. அவளுக்கு வர ப்ரப்போசல்லாம் நீ அடித்து தள்ளுறது. எவ்வளோ நாளைக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவள் தான் நடுவில் வரா, நீயும் தான் நடுவில் போகிற. டேய் போதுண்டா. மினிஸ்டர் பொண்ணு அவளே இவ்வளோ தில்லா பண்ணும்போது உனக்கு என்ன குஞ்சரிச்சலா? ப்ரப்போஸ் பண்ணுறா அனுமந்தா. எப்போ நீ ப்ரப்போஸ் பண்ணி உங்கள் லவ் வாழ்ந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு குழந்தை பிறந்து நான் அது காய் கழுவேன். கவலைப்படாதடா, அதெல்லாம் சீக்கிரம் முடியும். இன்னும் பேசிட்டு அப்படியே போயிடுறாங்க. ஸோ காலேஜெல்லாம் முடிச்சுட்டு ஜிமின் காலேஜுக்கு வெளியே இருக்கிற டீ கடையில் உட்காந்துட்டு டீ குடிச்சிட்ருக்கான். மச்சான் அது வயனும் இல்லைன்னு தானே அப்படின்னு சொல்கிறான். ஜிமினும் பார்க்குறான். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு தான் சிரித்து பேசிட்டு அடிச்சுட்டு விளையாடிட்டு காலேஜ் விட்டு வெளில வரீங்க. எரிச்சல் ஆகுதுடா இவன் நம்ம கூட பார்த்தாலே அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சி பார்த்துட்ருக்கான். வயன் நில்றி. அதெல்லாம் முடியாது நான் அப்படின்னு ஓடி போகிறீங்க. அவங்க கையை பிடிச்சி கிட்ட எடுத்து பேக் அப் பண்ணுற மாதிரியே ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கான். மாட்டினியா? லின் விடுடா. யாரா இவன்? இவன் லின் போந்து விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் லின் கேட்காம அவன் ஈரமான தலையை அவங்க நெக்க கிட்ட வச்சுட்டு துடைக்கிறான். இவனா அப்படின்னு ஜிமின் எழுந்து வரான். பட் உங்கள் 2 பேருக்கும் தெரியல நீங்கள் அவங்க கூட விளையாடிட்டு இருக்கீங்க. அவங்க கையை பிடிச்சி இழுக்கிற டைமில் நீங்கள் டக்குன்னு டேர்ன் பண்ணுறீங்க. ஜிமின் உங்கள் டாப்பை பிடிச்சி இழுக்கிறான். அது அப்படியே கிழியுது. நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகிறீங்க. ரோட்டில் இருக்கிற எல்லாரும் அப்படியே ஸ்டாப் ஆகுறாங்க. என்னடா பண்ணுறாங்க? அறிவு கெட்ட நாயே அப்படின்னு ஜிமினோட காலரை பிடிக்கிறான் லேன். உங்கள் ஐஸ் அப்படியே டியர்ஸ் ஃபால் ஆகுது. நீங்கள் உங்கள் டாப்பை ஹோல்ட் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க. சுற்றி எல்லோரும் உங்களே பார்த்துட்ருக்காங்க. இல்லை அது நான் அப்படின்னு சொல்ல வரத்துக்குள்ள அங்கே இருக்கிறவங்களாம் ஓடி வந்து ஜிமின் அடிக்கிறாங்க. உங்கள் கிளாஸ் பொண்ணு ஓடி வந்து அவள் கோட்டை கொடுத்து உங்களை கவர் பண்ணி கூப்பிட்டு போகிறா. ஜிமினை இங்கே அடிச்சிட்ருக்காங்க. அதை பார்த்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் ஹெல்ப் பண்ணி அவனை கூப்பிட்டு போகிறாங்க.
என்னடா மாதிரி பண்ணிக்கிற? இல்லைடா, நான் 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 அவள் கையை பிடிக்க தான் போனேன். ஆனால் சரி சரி விடு, ஒரு இன்சிடெண்ட் தான். இல்லைடா, இல்லை, பொண்ணுடா அவளை எல்லோரும் எப்படி பார்த்துருப்பாங்க, அவளுக்கு எப்படி ஃபீல் ஆகிருக்கும். அப்படி நாங்கள் இருக்கிற செவத்தை போட்டு அப்படியே பஞ்ச் பண்ணுறான். ஸோ ஒரு 1 வீக் நீங்கள் காலேஜ்க்கே வரல. ஜிமின் பைத்து பிடிச்ச மாதிரி ஆயிருப்பான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்கன்னு தெரியாமல். ஸோ ஃபைன் டே, ஜிமின் பிரேக்கப்போ அவன் பைக் மேலே உட்காந்து ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கான். டேய் மச்சான், அது வயன் மாதிரி இருக்கு பாரு அப்படின்னு டுய்க்கு வாயிலேருந்து உங்கள் பேர் வந்த உடனே ஜிமின் டக்குன்னு உங்களை டேர்ன் பண்ணி பார்க்குறான். நீங்கள் தான் கேன்டீனில் நின்றுட்டு ஏதோ வாங்கிட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்த அடுத்த செகண்டு ஜிமின் சிகரெட்டெல்லாம் தூக்கி போட்டு உங்ககிட்ட வேகமாக ஓடி வரான். ஏய் வயன் அப்படின்னு கத்திட்டு உங்கள் முன்னாடி மூச்சு வாங்கி நின்றுட்டுருக்கான். நீங்கள் எதுவும் சொல்லாமல் அப்படியே சைலண்ட்டாக கீழே பார்த்துட்ருக்கீங்க. வயன், நீ நான் வேணும்னு பண்ணலடி. உன்னை லின்னோட அப்படி பார்த்த கோவத்தில் தான் உன் கை பிடிச்சிட்டு கூட்டு போக தாண்டி வந்தேன். நான் நீ டக்குன்னு திரும்பின அந்த செகண்ட் தான் அப்படி தெரியாமல் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே கீழே பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு தெரியும் நீ எம்மால கோவமாக இருப்பேன்னு. ஆமாம், கோவம்தான். நீ மட்டும் பார்க்க வேண்டிய உடம்ப எதுக்கு மற்றவங்கள பார்க்க விட்ட அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறீங்க. ஜிமின் எதுவுமே புரியாமான்னு பார்த்துட்ருக்கான். நீங்கள் டேர்ன் பண்ணி அவனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜிமின் அப்போ கூட புரியாமல் உங்களே பார்த்துட்டு, எனக்கு புரியல, உன் மரமண்டைக்கு என்ன தாண்டா புரியும், ஐ லவ் யூ ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு டேர்ன் பண்ணி நடந்து போகிறீங்க. பட் அவன்கிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் உங்களுக்கு கிடைக்கல. நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு, இன்னும் அவனுக்கு புரியல ஷோ அப்படின்னு சொல்லி டேர்ன் பண்ண போகிறீங்க. அப்போ கரெக்டாக அவங்க கையை பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு ஓடுறான். ஜிமின் எங்கே அப்படின்னு கேட்குறீங்க. அவன் எதுவுமே சொல்லாமல் அப்படியே காலேஜ் பேக் சைடு கூப்பிட்டு போய் உங்களை வாளோட லாக் பண்ணுறான். 2 பேரும் மூச்சு வாங்கிட்டு பார்க்குறீங்க. இப்போ எதுக்கு அப்படியே உங்கள் லிப்ஸோடு அட்டாச் பண்ணி உங்களை கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அவங்க மூமெண்ட்லாம் ஸ்டாப் பண்ணுறீங்க. அவங்க 2 ஃபேஸும் அப்படியே ஹோல்ட் பண்ணி ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணி அவன் லிப்ஸை ஃபீல் பண்ணுறீங்க. அவங்க கீழே அப்படியே கடிச்சு இழுத்து, ஒரு பையனா நான் முன்னாடி சொல்லிடணும், பரவாயில்ல, நான் லவ் பண்ணுறேன்டி அப்படின்னு அவங்க உதத்தை கடிச்சிட்டே சொல்கிறான். நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டு, நான் ரொம்ப காதல் பண்ணுறேன் ஜில்லு அப்படின்னு சொல்கிறீங்க. ஜில்லா, அப்போ நீ சொல்லு, அது என்ன சொல்லு, எப்போ பாரு என்னை பார்த்து சொல்ல விட்றல, அதான் அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே கிஸ் பண்ணுறான். என்ஜாய் பண்ண ஸோ டேஸ் உங்கள் 2 பேருக்கும் என்ஜாய் பண்ணிட்டு போகுது. ஒன் ஃபைன் டே நீங்கள் உங்கள் கிளாஸில் உட்காந்து உங்கள் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஒரு பொண்ணு வேகமாக உங்கள் கிளாஸ்கிட்ட ஓடி வரா. வயன் ஏய் நயா, என்னடி ஆச்சு, எதுக்கு இப்படி? அங்கே கிரவுண்டில் ஜிமினா அவன் என்ன பண்ணா, அவன் அங்கே லின்னை போட்டு கிரவுண்டில் அடிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வேகமாக எழுந்து கிரவுண்டுக்கு ஓடி போகிறீங்க. எவ்வளோ வாட்டி சொல்லிக்கிறேன், யார்கிட்ட போகாதன்னு கேட்க மாட்டேன்ல நீ அப்படின்னு போட்டு அடிக்கிறான். அவள் இப்போ ஆளாக இருக்கலாம்டா, ஆனால் அவளை நான் கட்டிக்க போகிறேன்டா அம்மா ஒன்று அப்படின்னு போட்டு சரியாக அடிக்கிறான். ஜிமின் என்ன பண்ணுற அப்படின்னு நீங்கள் அவனை ஸ்டாப் பண்ண பார்க்குறீங்க. ஆனால் அவன் கொஞ்சம் கூட கேட்கல. நீங்கள் அவனை இழுத்து ஹார்டா ஜிமின் அப்படியே ஸ்டாப் ஆகுறான். உனக்கு என்ன பைத்தியமா, எதுக்கு அவனை போட்டு இப்படி மிருகத்தனமாக அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு கத்துறீங்க. ஜிமின் எதுவும் பேசாமல் அப்படியே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு லின்கிட்ட போய் அவன் ஹெல்ப் பண்ணுறீங்க. ஒன்றும் இல்லை லின், இல்லை வேன், ஐம் ஃபைன். அவன் சைட்லேருந்து நான் சாரி சொல்லிக்கிறேன். அப்பாவுக்கு இது தெரிய வேணாம் ப்ளீஸ். அவங்கக்கிட்ட நான் சொல்லலை, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. ஆனால் அவன் அங்கே காணும். டுவிக்னா எங்கே அவனா, நீ அவன்கிட்ட போன உடனே அவன் கிளம்பிட்டான், கோச்சிக்கிட்டானே.
பின்னா இவ்வளோ பேர் முன்னாடி அவன் செவிலே போட்டா என் மச்சான் எவ்வளோ கெத்து தெரியும்ல. சி முடு, இப்படி சொல்லி தான் உனக்கு எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. எதை நாக்கு எடுத்து விட்றேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிகிட்டு இருக்கான். ஸோ டைம் இப்படியே போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் ஜிமினை பார்க்கவே இல்லை. அவனுக்கு கால் பண்ணுறீங்க, டெக்ஸ்ட் பண்ணுறீங்க, பட் நோ ரெஸ்பான்ஸ். நைட் ஒரு லெவல் நீங்கள் உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போது கதவு தட்டுற சவுண்ட் கேட்குது. நீங்கள் எழுந்து போய் யாருன்னு பார்க்குறீங்க. ஜிமின் ஜிமின் தான் நல்லா குடிச்சிட்டு டோரில் சாஞ்சு நின்றுட்டுருக்கான். ஜிமின் கூட்டி அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்குள்ள உங்களை இழுத்து நல்லா கிஸ் பண்ணுறான். நீங்கள் அவனை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் அவன் கொஞ்சம் கூட மூவ் ஆகலை. உங்களை நல்லா பிடிச்சி கிஸ் பண்ணுறான். இந்த ஆல்கஹால் ஸ்மெல் நல்லா வருது. நீங்கள் உங்கள் ஸ்ட்ரென்த்தெல்லாம் ஹோல்ட் பண்ணி அவனை புஷ் பண்ணுறீங்க. அப்படியே வாளோட ஹிட் ஆகி கீழே உட்காந்துடுறான். ஜிமின் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனை ஹோல்ட் பண்ணி அப்படியே வாஷ்ரூம்குள்ளே கூப்பிட்டு போகிறீங்க. ஷவர் கீழே அவன் நிற்க வச்சு ஷவரை ஆன் பண்ணுறீங்க. அந்த கோல்ட் வாட்டர் உங்கள் 2 பேர் மேலே படுது. நீங்கள் எதுவுமே பண்ணாமல் ஜிமின் அப்படியே பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஜிமினோட ஹெட் உங்கள் ஷோல்டர் மேலே லே ஆகிருக்கு. ஏன்டி அந்த எனக்கு சப்போர்ட் பண்ணுற? எனக்கு அவனை சுத்தமாக புரியல. எப்போ வந்துட்டே இருக்கான். என்னை விட அவன் தாடி விட்டு அதிகமாக்குறான். ஜிமின் ஷூ அதான் சொல்கிறேன்ல, கேளு சிப் பேசிட்டுல அப்படின்னு உங்கள் லிப்ஸ் மேலே அவன் ஃபிங்கர்ஸை வைக்கிறான். நீ மினிஸ்டர் போகணுன்னா அவன் நல்லா லவ் பண்ணக்கூடாதா? உங்கள் அப்பா என்னெல்லாம் கட்டி தரமாட்டானா என்ன? என்னமோ நீ அவனுக்கு தான்ன்ற மாதிரி பண்ணுறான். அவன் அழகாக இருக்கான் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உன் அழகுக்கு அவன் கம்மிடி. உனக்கு இதோ இந்த ஜிம்னா தாண்டி செட் ஆகுவான். உங்கள் அப்பா நீ ஏண்டி அது புரிய மாட்டேங்குது. அவனை நீ ஃப்ரெண்டாக தான் பார்க்குற, நல்லன்னு சொல்லலை. ஆனால் அவனை அப்படி பார்க்கலையே. எனக்கு அப்படியே ஃபுல்லாம் எரியுதுடி. நீ அவன்கிட்ட போகாத சொல்லு, அவன்கிட்ட பேசாதடி. அவன் வேணாம் உனக்கு. என் மாமனாருக்கும் வேணாம். அவன் காய்டி. என்னெல்லாம் சைட் அடிப்பான் தெரியுமா அவன். அப்பன்ட்ட சொல்லு, அப்பா அவன் வேணாம், அவன் ஒரு வானவில்பான்ட்டு அப்படின்னு ஒரு குழந்த மாதிரி இவங்களை ஹக் பண்ணிட்டு புலம்பிகிட்டு இருக்கான். நீங்கள் அவன் சொல்கிறது கேட்டுட்டு சிரிக்க முடியாமல் அட்மையர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு அப்படியே போதை இறங்குது. நீங்கள் மெதுவாக அவனை கூப்பிட்டு போய் உங்கள் பெட்டில் உட்கார வைக்கிறீங்க. இங்கே இரு, நான் போய் சூப் கொண்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போக பார்க்குறீங்க. அவன் உங்களை இழுத்து மடியில் உட்கார வச்சுக்கிறான். இல்லை வேணாம், தலை வலிக்கும். அதெல்லாம் வலியில் வேணானது. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கீங்க. ஜிமினுக்கு என்ன பேசுதுன்னு தெரில. பையன் உங்கள் அப்பா ஒன்று அவனுக்கே கட்டி கொடுக்க மாட்டான்ல, அது எப்படி ஜிமின் கட்டி கொடுப்பாங்க? எனக்கு அவனை பிடிக்காதப்போ அப்புறம் என்ன மைத்துக்கிட்டியா அவனை பொண்டாட்டின்னு சொல்லி என்னை எச்சல் ஏற்றுறான். ஜிமின் அவனுக்கு நான் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஆயிரு. பின்ன நான் மூடிட்டு சும்மா தானே இருந்தேன். எதுக்கு என்கிட்ட வந்து அவன் என் வருங்கால பொண்டாட்டிடா, அவன் மேலே கையெல்லாம் வைக்காத அப்படின்னு எனக்கு வார்னிங் தரான். அப்படியே சொன்னான் அவன். என்ன அப்படியா? என்ன லூஸா? சும்மா போட்டான் நடிக. இருந்தாலும் உனக்கு ரொம்ப கோவம் வருது. இங்கே பாருமா, உனக்கு கோவம் வந்தால் என் மேலே காட்டு. உன்னை நீயே ஹார்ட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணாத. பாரு கை எப்படியா இருக்கு. என் கோவத்தால் உன் மேலே காட்டினா தாங்க மாட்டேடி. ஓ யார் சொன்னா? உன்னையே தாங்கும் போது உன் கோவத்தை தாங்க மாட்டானா அப்படின்னு அவன் லோவரில் இப்போ பிடிச்சி இழுக்கிறீங்க. ஜிமின் அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கான். 2 பேரோட ட்ரெஸ் இன்னும் காயாமல் ஈரமாக தான் இருக்குது. உங்கள் வெட்டான ஹேர், உங்கள் நெக்கு ஷோல்டரில் இருக்கிற அந்த தண்ணி ட்ராப்ஸ், அதுவும் இல்லாமல் உங்கள் ட்ரெஸ் ஈரமாக இருக்கிறதால உங்கள் உடம்போடு அப்படியே ஒட்டி உங்கள் பாடி ஸ்ட்ரக்சர் அப்படியே நல்லா காட்டுது. ஜிமினும் தான் அவன் வெட்டான ஹேர், அவன் ஃபேஸில் அந்த வாட்டர் ட்ராப் அங்கங்கே, அதுவும் நைட் டைமில் விண்டோலாம் வேறு ஓப்பன்லாம் இருக்குது. நல்லா ஜில்லுன்னு காற்றடிக்க நீங்கள் அவன்கிட்ட இன்னும் க்ளோஸாக அவன் மடியில் உட்காந்துட்ருக்க ஒரு மாதிரி இருக்குது. அந்த மூமெண்ட்டே உங்கள் 2 பேருக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜிமின் உங்கள் கண்ணை பார்த்துட்டே அவங்க ஃபேஸ் கிட்ட லேர்ன் ஆகுறான். நீங்கள் அவன் லிப்ஸை பார்த்து அவன் கண்ணை பார்க்குறீங்க. 2 பேருக்கும் என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுன்னு கூட தெரில. ஒன்று முழுசா எனக்கு ஆக்கிக்குவா அப்படின்னு உங்கள் லிப்ஸோட வரிசை சொல்கிறான். நீ எடுத்துக்கோன்னு கூட சொல்ல வேணாம், ஜஸ்ட் நான் போதுண்டி அப்படின்னு உங்கள் லிப்ஸை பார்த்து சொல்கிறான். நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டு அவன் லிப்ஸோட உங்கள் லிப்ஸை அட்டாச் பண்ணி ஜிமின் உங்களை ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறான்.
2 பேரும் அப்படியே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கிஸ் பண்ணிக்கிறீங்க. அவன் அப்படியே உங்கள் அடுப்பை பிடிச்சி படுக்க வச்சு உங்கள் மேலே படுக்கிறான். 2 பேரும் விடாமல் கண்டினியூஸாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் அப்படியே மெதுவாக உங்கள் ஷர்ட் பட்டன் ஒன்றா கழட்டுறான். நீங்களும் ஜிமினோட ஷர்ட் பட்டன் ஒவ்வொன்றா கழட்டுறீங்க. உங்கள் 2 பேரோட ட்ரெஸ் அப்படியே கழட்டி தூக்கி போடுறீங்க. ஜிமின் உங்கள் நெக்கிட்ட போயிட்டு கிஸ் பண்ணி சக் பண்ணுறான். ஜிமின் 2 பேரும் ஒத்த துணி இல்லாமல் நீங்கள் 2 பேரும் மட்டும்தான். அவன் வாங்கி விடுற மூச்சை நீங்கள் வாங்கி முழுசாக உங்களை அவனுக்குன்னு கொடுக்குறீங்க. ரொம்ப வச்சா சொல்லு. சரி. ஜிமின் ஸ்மைல் பண்ணிட்டு உங்கள் பாரடை கிஸ் பண்ணி அவன் கையை வச்சு உங்கள் லெக்ஸை வைட் பண்ணுறான். நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் அவன் உடம்பை முழுசாக உங்களோட ஒட்டி உங்கள் கண்ணு மேலே கிஸ் பண்ணுறான். நீங்கள் அதை ஃபீல் பண்ணி ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜிமின் கொஞ்சம் நேரம் தட்டி பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே ஃபுல்லாக விடுறான். நீங்கள் உங்கள் லோவர் லிப்பை பைட் பண்ணி உங்கள் ஹெட்டை நோட் பண்ணுறீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பெயின் ப்ரெஷராக டேர்ன் ஆகுது. 2 பேரும் அதை நல்லா ஃபீல் பண்ணுறீங்க. அந்த ப்ரெஷரோட அந்த லவ் அவங்க மூஞ்சி ஃபுல்லாக கொடுக்குற அந்த குட்டி குட்டி முத்தம் உங்களை ரொம்ப கம்ஃபர்ட்டாக சேஃப் அண்ட் செக்யூராக ஃபீல் பண்ண வைக்குது. சொல்லு. ஐ லவ் யூ. ஐயோ, ஐ லவ் யூ டூடி. எப்பவும் என்னை விட்டு போக மாட்டேன். அதை நான் கேட்கணும். உங்கள் அப்பா வேறு என்னையே தெரியாமல் தூக்கிட்டு போயிட்டு வேறு அணகை கட்டி கொடுத்துட்டா. சொல்லு, என்ன பண்ணுவேன்? அது எப்படி விடுவேன்? உங்கள் அப்பா நான் செத்துருவேன்னு மிரட்டினா கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா நீ? பாரு, நல்லா பாரு. இப்போ நீயும் நானும் லவ்வர்ஸ் இல்லை, புருஷ பொண்டாட்டி மாதிரி இருக்கும். தெரியுதா? நல்லாவே தெரியுது. என் தம்பி உனக்குள்ளே சூடாக எதமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். ஜிமினா, அடி இன்னும் நான் முடிக்கலடி. அதுக்குள்ளே எமோஷ்னலாக பேசி மூட போயிடும். அதெல்லாம் இல்லை, இப்போ தான் நான் பேசுவேன். பாரு, என்ன ஆனாலும் உன் அப்பனே உன்னை தூக்கி போய் இமாச்சால கொண்ட மேலே வச்சாலும் உன்னை தூக்கிட்டு வந்து கட்டிப்பேன். என்ன, நீ ஒருத்தி மட்டும்தான் எனக்கு, வேறு எவ்வளோ இல்லை. இந்த மனசு உன்னோடையது. என்ன, இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. எதா இப்போவா? இப்போதான். அடியே, நான் என்ன பண்ணிடுறேன் தெரியுதா இல்லையா? அதெல்லாம் தெரியாது. இப்போ பண்ண என்ன பொண்டாட்டி இது மூலியம் மட்டும் இல்லாமல் முழுசாக மாறுறேனே. நான் ரிங்கு கூட இன்னும் வாங்கலடி. அதெல்லாம் வேணாம், தாலியை கட்டி விடு. ஏய் பாரு, நீ இந்தியா பொண்ணு தான், ஆனால் உங்கள் கலாச்சாரம்லாம் எனக்கு தெரியாது. ஐயோ, அந்த ட்ராயரில் ஒரு பாக்ஸ் இருக்கும் பாரு. ஏய், காண்டம்லாம் இப்போ போட முடியாது, நான்லாம் ராவாகவே உள்ளே விட்டேன். ஏய் சரி சரி சரி. அப்படியே உங்கள் டேபிள் பக்கத்தில் இருக்க ட்ராயர்லேருந்து ஒரு குட்டி உடன் பாக்ஸ் எடுக்கிறான். ஓப்பன் பண்ணி பார்க்குறான். இதெல்லாம் மஞ்சள் கயிறு ஏதோ இருக்குது, அதுதான் தாலி. ஓ, இதுதானோ? கட்டி விடு. ஆமாம், இது எப்போ வாங்கின? அது உன்னை பார்த்து அடுத்த நாளே வாங்கிட்டேன். இதை? ஆமாம், இப்போ பாரு உனக்கு ப்ரொபோசல் வந்துகிட்டே இருக்கு. அதான் நீ தூங்கிட்டு இருக்க கிராப்பில் உனக்கு கல்யாணம் பண்ணிடலான்னு. மினிஸ்டர் பொண்ணு தாண்டிடி நீ. தேங்க்யூ. ஜிமின் அப்படியே சிரிச்சிட்டு அதை அவன் 2 கையில் பிடிச்சிட்டு உங்களை பார்க்குறான். நீங்களும் அவனே பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே உங்கள் கண்ணை பார்த்துட்டே உங்கள் கழுத்தில் கட்டி விடுறான். நீங்களும் அவன் கண்ணையை பார்த்துட்ருக்கீங்க. 2 பேரும் அப்படியே கண்ணு பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் அப்படியே 3 முடிச்சு போட்டு அதை பார்க்குறான். நீங்களும் அதை பார்க்குறீங்க. அவன் அப்படியே அவன் கையில் அதை ஹோல்ட் பண்ணி உங்கள் லிப்ஸ் மேலே பேஸ் பண்ணி அதை அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஸ்மெல் பண்ணுறீங்க. இப்போ நீ வெறும் வேனில் பார்க் வேன் அப்படின்னு சொல்லி உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் ஹம் பண்ணிட்டு அவனை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. டாட்டிட்ட அடுத்து என்ன அம்மாவுக்கு ரெடியா? சின்ன இன்னும் முடியலன்னு தெரியும்ல. பொறுக்கி உனக்குள் நானே உருகும் இரவில் உள்ளத்தை நான் சொல்லவா, மறுவும் மனதின் ரகசிய அறையில்
ஒத்திகை பார்த்திடவா சிறகச் சிறக உன்னில் என்னை தொலைத்த மொழி சொல்லவா சொல்லால் சொல்லும் என்னை வாட்டும் ரணமும் தேனல்லவா. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 11:30 உங்கள் மேலே ஏதோ ஹெவியாக ஃபீல் ஆகி நீங்கள் மெதுவாக கண்ணை திறக்கிறீங்க. பார்த்தா ஜிமின் அவன் தலையை உங்கள் செஸ்ட்டில் வச்சு நல்லா கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டு அவன் ஹெட்டை கிஸ் பண்ணுறீங்க. இப்போ முழுசாக இப்போ பொண்டாட்டி ஆகிட்டு ஜில்லு அப்படின்னு உங்கள் தலையை பார்த்து அவனை பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி பிளிஸ்ஸாக ஃபீல் ஆகுது. காஸ் சின்ன வயசில் ஏதோ ஒரு சீரியலை பார்த்து அந்த மாதிரி நானும் ஒரு பையனை லவ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்த பையன்தான் ஜிமின். ஜிமின் உங்கள் வீட்டு எதிரில் இருக்கிற ஒரு பாட்டி வீட்டுக்கு அவன் சின்ன வயசில் சம்மர் ஹாலிடேஸ்க்கு வருவான் அவங்க பாட்டி பார்க்க. அப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஜிமினை பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆனது தான் உங்கள் லவ். நீங்கள் அவனுக்காக ஸ்டேட் ஃபஸ்ட் வந்து கொரியாவில் தான் படிப்பேன்னு உங்கள் அப்பா கிட்டே கேட்டு வந்து இங்கே ஜிமினை பார்த்துருப்பீங்க. அவன் ஒரு ஆவரேஜான ஃபேமிலி ஆனாலும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த லவ் கேர் அவங்களுக்காக தர அந்த டைம் உங்களை எப்பயும் சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் இருந்ததே இல்லை. நீங்கள் மெதுவாக அவனை கீழே படுக்க வச்சு மெதுவாக இருந்து வாஷ்ரூம்க்கு போய் ரெஃப்ரெஷ் ஆகுறீங்க. ஸோ ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பார்க்குறீங்க. அவன் இன்னும் தூங்கிட்டே இருக்கான். பண்ண வேலைக்கு டயர்டாக இருக்கான் போல். சரி காஃபி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில டோர் ஓப்பன் பண்ணி வெளில போகிறீங்க. அப்பா உங்கள் அப்பா சோஃபாவில் உட்காந்து உங்கள் ரூம் டோரே பார்த்துட்ருக்காங்க. பக்கத்தில் லேன் உங்களை பாவமாக பார்த்துட்ருக்கான். நான் இவ்வளோ ட்ரை பண்ணுவேன் ஆனால் சாரி சொல்கிறான். நீங்கள் உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. அப்பா அது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்குள்ள உங்கள் அப்பா எழுந்து வந்து உங்களை இதுக்கு தான் கொரியாவில் படிக்க வந்தியா? அப்பா இல்லைப்பா நான் என் பொண்ணு அப்படி இப்படின்னு எவ்வளோ கவர்மெண்ட் வெளியே சொல்லிட்டு இருந்தேன் தெரியுமா? இப்போ என் வீட்டு மானத்தையே வாங்கிட்டடி அப்படின்னு உங்களை போட்டு அடிக்கிறாங்க. அப்பா இல்லைப்பா நான் இன்னும் இல்லையாவன் இன்னும் இல்லையாவன் அவன் இன்னைக்கு என் கையில் கொல்லாமல் விட மாட்டேன்டி. டேய் கூப்பிட்டு வாங்கடா அவனை அப்படின்னு கத்துறாரு. அப்பா இல்லை வேணப்பா அவனுக்கு இதெல்லாம் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் தான்ப்பா பண்ணேன். அவனுக்கு என்னை பற்றி எதுவும் தெரியாதுப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ கரெக்டாக ஜிமினும் சொல்லு என்னடி ஆச்சு என்ன சவுண்டு அப்படின்னு வெறும் ஷார்ட்ஸோட கண்ணை தேய்ச்சிட்டு வெளில வந்து பார்க்குறான். என்னடி ஆச்சு அப்படின்னு உங்ககிட்ட வரான். அதுக்குள்ளே அவங்க அப்பா அவனை அப்பா அவன் மேலே கையை வைக்காதீங்க அவனுக்காக ஏன் மேலே கத்துறே நீ அப்படின்னு உங்களை போட்டு அங்கிள் பொண்டாட்டி மேலே கை வைக்கிற வேலை வச்சுக்காத. டேய் அவன் ஏன் பொண்ணுடா நீ யாரா அது சொல்ல அப்படின்னு உங்கள் அப்பா சொல்ல ஜிமின் உங்ககிட்ட வந்து உங்கள் ட்ரெஸ்குள்ளே இருக்க தாலியை எடுத்து வெளியே விடுறான். நான் உன் பொண்ணோட புருஷன். இப்போது அவன் என் பொறுப்பு. அவன் மேலே கையை வச்ச அப்புறம் அவன் அப்பன்னு கூட பார்க்க மாட்டேன். உங்கள் அப்பா அவங்க தாலியை பார்க்குறாங்க. அவன் புருஷன் உயிரோட இருந்தா தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேக்லேருந்து கன் எடுத்து பாயிண்ட் பண்ணுறாரு. அப்பா நோப்பா ப்ளீஸ்ப்பா வேணாப்பா அப்படின்னு ரொம்ப அழுகுறீங்க. இனி இவன் உயிரோட இருக்கணும் இல்லை நான் இருக்கணும். அப்போ நீங்கள் சுற்றுப்போ அவன் சொல்ல உங்கள் அப்பா சிரிச்சிட்டு ஜிமினோட ஷோல்டரில் ஜிமினா இல்லைப்பா ப்ளீஸ்ப்பா விட்டுருப்பா அவனை எதுவும் பண்ணாதீங்கப்பா கத்திட்டு போக பார்க்குறீங்க. ஆனால் அவங்க அப்பாவோட ஆளுங்க உங்களை டைட்டாக பிடிச்சிட்ருக்காங்க. ஜிமினுக்கு ஷோல்டர்லேருந்து ப்ளீட் ஆகுது. எல்லோரும் அவனை போட்டு அடிக்கிறாங்க. உங்களால் எதுவும் பண்ண முடியல. பார்த்துட்டு நிற்கவும் முடியல. எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்க ஆனால் சுத்தமாக முடியல. ஜிமின் கை ப்ளீட் ஆகுறதால அவனால் ஃபைட் பேக் பண்ண முடியல. நீங்கள் உங்கள் ஸ்ட்ரென்த்தெல்லாம் ஹோல்ட் பண்ணி அவங்கள புஷ் பண்ணிவிட்டு ஜிமின் கிட்டே போய் அவங்கள தள்ளி விட்டு ஜிமினை எழுப்புறீங்க. அவனும் வழியில் கிரவுண்ட் பண்ணிட்டே எழுறான். நீ எங்கே இருக்க வேணாம் கிளம்பலாவா போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு வெளில போகிறீங்க. ஏய் பையன் இல்லை நல்லா தனியா எனக்கு எதுவும் ஆகாது ஜிமின் ப்ளீஸ் நீங்கள் இருக்காத சொல்லிவிட்டு அவனை லிஃப்ட்டுக்குள்ளே தள்ளி விடுறீங்க. உங்கள் அப்போட ஆளுங்களை வெளில துரத்திட்டு ஓடி வராங்க. ப்ளீஸ் தப்பிச்சிரு அப்படின்னு நீங்கள் சொல்ல லிஃப்ட்டு க்ளோஸ் ஆகுது. நீங்கள் அழுதுகிட்டே அப்படியே நிற்கிறீங்க. டேய் லிஃப்ட் மேலே தாண்டா போயிருக்கு. கீழே கொஞ்சம் பேர் மீதெல்லாம் மேலே போங்கடா. நீ அவன் சாவு நான் பார்க்காம போகிறதில்ல அப்படின்னு சொல்லி ஸ்டெப்ஸ் வழியாக மேலே ஏறி போகிறாங்க.
அப்பா அப்பா வேணாப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு கத்திட்டு அவங்க பின்னாடியே போகிறீங்க. ஸோ ஜெமினா துரத்திட்டு வர்றது பார்த்து அவனால் கீழே போக முடியாமல் அவனும் மேலே ஓடி வரான். ஸோ எல்லாரும் மொட்டை மாடியில் மீட் ஆகுறீங்க. ஜெமினா எனக்கு ஒன்றும் ஆகாது, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். உங்கள் அப்பா அவனை ஒரே எத்தி ஒதிக்கிறாரு. ஏண்டா பிச்சைக்காரன் நாயே, உங்கள் அப்பாவும் அம்மாவில் ஒரு மாசு வாடகை கூட இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்க முடியாது. உனக்கு மகாராணி மாதிரி வாழ்கிற என் பொண்ணு வேணுமா? என் பொண்ணு பேரில் இருக்கிற சொத்துக்காக தானே அவளை ஏமாற்றி அவளை உனக்கு விளை வச்ச அப்படின்னு போட்டு அடிக்கிறாரு. யோ, அது நீ பார்த்த பையன் இல்லைன்னு, உன் பொண்ணு பார்த்த பையன் நான் பொக்கிஷாண்டா. அவள் வந்த நாள்லேருந்து அவன் காசு செலவு பண்ணியிருப்பான்னு நீ நினைக்கிறா? எப்போ உன் பொண்ணு நான் லவ் பண்ண ஆரம்பித்தனோ அப்பத்துலேருந்து இந்த செகண்ட் வழி அவளை நான் தான் பார்த்துட்றேன் என்ன அப்படின்னு நக்கலாக சொல்கிறான். உங்கள் அப்பா டர்ன் பண்ணி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் உங்கள் ஹெட்டை நோட் பண்ணுறீங்க. நீ நினைக்கிற மாதிரி இல்லைப்பா, அவன் ரொம்ப நல்லவன்ப்பா. என்ன இப்படியெல்லாம் நடிக்க சொன்னானா? இன்னைக்கு இவன் சாவ நான் பார்ப்பண்டி அப்படின்னு அவன் கலரை பிடிச்சி அடிக்கிறாங்க. உங்களால் இதை பார்த்துட்டு இருக்க முடியல. ஆனால் உங்கள் அப்பா அவனை கொல்லாமல் போக மாட்டாரு மட்டும் உங்களுக்கு நல்லா தெரியுது. நீங்கள் ஹெவியாக ப்ரீத் பண்ணிவிட்டு நடந்து போய் நிற்கிறீங்க. அப்பா அப்படின்னு நீங்கள் கத்த எல்லோரும் டேர்ன் பண்ணி உங்களை பார்க்குறாங்க. எல்லோரோட ஐஸ் செம்மையாக வைட் ஆகுது. ஏய் இப்பயன் என்னடி பண்ணுற? ஒழுங்காக கீழே இறங்க அப்படின்னு அவனால் சொல்லக்கூட முடியல. நீங்கள் காம்பவுண்ட் வால் மேலே ஏறி நின்றுட்டு அழுதுகிட்டே அவனை பார்க்குறீங்க. இல்லை சிம்மி, எனக்கு தெரியும் அவர் உன்னை கொல்லாமல் போக மாட்டார், எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு வேறு வழி இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, அவர் சும்மா தான் நடிகிறாரு, அப்படிலாம் இல்லை. என் சொல்லல என் பொண்டாட்டி இல்லை, புருஷன் சொன்னால் கேட்பல்ல. அவர் நடித்து எப்படியாவது உன்னை கூட சேராமல் பண்ணிடுவார். பையன் இல்லைம்மா, அப்பா அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். ஒழுங்கா இல்லைப்பா, எனக்கு உன்னை பற்றி தெரியும், நல்லாவே தெரியும். சின்ன வயசுலேருந்து உன் கூட நான் இருந்து பார்த்துருக்கேன். அதெல்லாம் முடியாது சொன்னல. உன்னை உயிரோடு இருக்கணும்னா அது நீயாக இருக்கணும், இல்லை அவராக இருக்கணும்ன்ட்டு. என்னால் 2 பேரையும் விட்டு கொடுக்க முடியாது. நீ என்ன தான் இந்த விஷயத்தில் கெட்டவனாக இருந்தாலும் ஒரு அப்பாவாக ஒரு பொண்ணுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நீ பண்ணியிருக்க. ஒரு பொண்ணாக எனக்கு ஒரு நல்ல அப்பா கிடச்சிருக்காருன்னு சொல்ல நான் பெருமைப்படுறேன்ப்பா. அதே மாதிரி உன் பொண்ணா உன்ன மாதிரியே என்னை பார்த்துக்கிற ஒரு பையனை நான் லவ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பையன் லூஸ் மாதிரி உடறாமல் ஒழுங்காக கீழே இறங்குடி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டெப்பை அவன் எடுத்து வைக்கிறான். நீங்கள் அவங்க ஒரு ஸ்டெப்பை எடுக்க அவன் அப்படியே ஸ்டாப் ஆகுறான். பையன் வேணா, நான் சொல்கிறல்ல. நீ சொல்வல்லடி, இப்போ என் பேச்செல்லாம் கேட்பண்ணும் போதுதான் என் புருஷனாகி சொல்லு கேட்பேன்னு சொல்லுவல்ல. இப்போ உன் புருஷனாக சொல்கிறேன்டி, இறங்குடி. இன்னும் ஒரு நாள் கூட புருஷனாக நான் வாழலடி, ப்ளீஸ் இறங்கிடு. நேற்று நான் வாழ்ந்த அந்த புருஷன் பொண்டாட்டியோடவே போதும் ஜிம்மி. அவங்ககிட்ட ரொம்ப நாளாக சொல்லணும்னு இருந்தேன். இன்னும் நீ கேட்டல எப்போ நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பித்தேன்னு. உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசில் ஒரு குட்டி பொண்ணு ரோட்டில் ஃபுட்பால் வச்சு விளையாடிட்டு இருக்கும்போது தெரியாமல் கீழே விழுந்துட்டான். அப்போது ஒரு அழகான குட்டி பையன் அந்த பொண்ணை நோக்கி ஓடி போனான். தட் மூமெண்ட் ஐ ஃபாலன் ஃபார் யூ அப்படின்னு சொல்கிறீங்க. ஜெமின் அப்படியே ஸ்டக்காகி உங்களை பார்த்துட்ருக்கான். காசு அவனுக்கு தெரியாது நீங்கள் சின்ன வயசுலேருந்து அவனை லவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. ஈவன் உங்கள் அப்பாவுக்கும் அவங்க 2 பேரும் அப்படியே நின்றுட்டு உங்களை பார்த்துட்ருக்காங்க. ஜெமினா, பையன், அப்பா ப்ளீஸ்ப்பா, அவரை எதுவும் பண்ணாதப்பா. உன் பொண்ணு உயிரோடு இருக்கா, இன்னும் வாழ்ந்துட்டுருக்கானா, அது அவன் வாழ்கிறதுல தான்ப்பா. ஏய் வயன் வேணாடி, சொன்னால் கேளு. இது சொல்லல ப்ளீஸ், வேணா. ஐ லவ் யூ ஜில்லு. வயன் வயன் என்னை கொல்லாதே, தள்ளி போகாதே, நெஞ்சை கிள்ளதே கண்மணி. சொன்ன என் சொல்லில் இல்லை உண்மைகள், ஏனோ கோபங்கள் சொல்லடி. உன்னை தீண்டாமல் உன்னை பார்க்காமல் கொஞ்சி பேசாமல் கண்ணில் தூக்கமில்லை. என்னுள் நீ வந்தாய், நெஞ்சில் வாழ்கின்றாய்,
விட்டு செல்லாதே, இது நியாயமில்லை. ஸோ 2 days லேட்டர் அந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம் ஜிமின் இப்போ தான் கண் முழிக்கிறான். ஏ சொல்லு, எங்கடி எங்கடி இருக்க? வேணாடி மச்சான், மச்சான் இங்கே பேர் கண்ணை தோறா அப்படின்னு டூய்க்கு ஜிமின் கையை பிடிக்கிறான். ஜிமின் மெதுவாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். மச்சான் அப்படின்னு அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். வயனைங்களா என் பொண்டாட்டி எங்க? அவளுக்கு மச்சான் மச்சான் மேலேருந்து அப்படியே சின்ன அது மச்சான் எங்கே மச்சான்? அவளுக்கு ரொம்ப அடிபட்டுருவோம்ல. எங்கடா அவ? மச்சான் அது அது வயன் வயன் என்ன? வயன் அவளுக்கு ஒன்றும் இல்லைல்ல? இல்லைடா 20th floorலேருந்து விழுந்ததால அங்கே அங்கே என்னடா அங்கே ஸ்பாட் அவுட்டா? என்ன போய் சொல்கிறியா? அது அவங்க அப்பன் தானே சொல்ல சொன்னான். இல்லை மச்சான், டாக்டர் தானே சொன்னாங்க. அவங்க அப்பா அவளை கூப்பிட்டு அப்படியே இந்தியாவுக்கு போய் அவன் ரொம்ப புரிஞ்சுக்கூடா, உனக்கு புல்லட் பட்டதால் நீ 2 days அப்படியே அன்கான்ஷியஸில் இருந்த மச்சா அப்படின்னு சொல்கிறான். ஜிமின் அப்படியே சைலண்ட்டா பேச்சே இல்லாமல் உட்காந்துட்ருக்கான். அவன் டேஸை வைப் பண்ணி அவன் பொண்ணை பார்க்குறான். அதே நாளில் தான் எவ்வளோ பிறந்தா, அதுதான் அவளுக்கு வயனன்னு பேர் வச்சேன் அப்படின்னு சொல்லி லக்ஷுவை பார்க்குறான். லக்ஷுவும் கண்ணில் தண்ணியோட ஜிமினியை பார்த்துட்டு இருக்கான். வந்துட்டு இது ரொம்ப நாளாக சொல்லணுன்னு இருந்தேன், ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இன்னைக்கு நீயே கேட்கும்போது சொல்லாமல் இருக்க தோணல. ஹர்ட் ஆயிருந்தா அப்படின்னு சொல்கிறதுக்கு லக்ஷு அவனை ஹக் பண்ணிக்கிறான். அவளை அப்படியே பேக் ஹக் பண்ணி நல்லா கிட்ட இழுத்துக்கிறான். எனக்கு ஆசையாக இருக்குது ஜிமினா. என்ன ஆசை? மேபி இன்னொரு ஜென்மோன்னு இருந்தால் நான் வயனா போகிறவனு. ஜிமின் சிரிச்சிட்டே, இதுவே அவள் இருந்திருந்தா லக்ஷுவா போகிறோம்னு சொல்லியிருப்பாடி. ஆனால் உங்கள் மொத்த லவ் நீங்களாக இருந்து லவ் பண்ண அந்த லவ் வேற இல்லை. இப்போ மட்டும் ஒன்று, என் பொண்ணுக்கு மட்டும்தான் நான் நல்லா பையனாக இருக்கேன். உனக்கு இன்னும் அதே புருகி ஜிமின் தான். அவ்வளோ ஆசையாக இருந்தா வா, ஒரு குட்டி ஜிமினை கொடுக்குறேன். ஜிமின் என்ன பண்ணுறீங்க? அந்த ஜிமினை கேட்டல அதுதான் அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக டோர் தட்டுற சவுண்ட். ஜிமின் இந்த டைமில் வேண்டாது அப்படின்னு சொல்லி டைமை பார்க்குறான். என்னாடி 6 மணி ஆயிடுச்சா? என்ன இவ்வளோ பெரிய கதை சொல்லியிருக்கீங்க? இருங்க, பால்காரன் தான் வந்திருப்பான், நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்லேருந்து எழுதுறா. நீயே நேச்சுரலாக ஒரிஜினலாக பால் தரும்போது அதான் நான் எதுக்குடி ஜிமின் அப்படின்னு சொல்லி போய் டோர் ஓப்பன் பண்ணுறான். ஜிமின் சிரிச்சிட்டு அப்படியே கேலண்டர் பார்க்குறான். அப்படியே ஒரு ஸ்மைலோட, என்னையோட சேர்த்து 2 years ஆகுது, ஹாப்பி பர்த்டே சொல்லு அப்படின்னு சொல்ல. வந்துட்டேன் அப்படின்ட்டு போய் டோர் ஓப்பன் பண்ணுறா. நீங்கள் ஹாய், நான் வேன். ஊப்ஸ் சாரி, நான் பார்க் வேன். என் புருஷன் ஜிமின் இருக்கானா? அவ்வளோதானா? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நான் ஒன்று சொல்லணும், எனக்கு ஃபீமேல் வாய்ஸ் அவ்வளோவா வரல. நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு தேவையான மருந்து, ஹனி வாட்டர் தான். சூடான ஹனி வாட்டர் குடித்து என் வாய்ஸை நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ நான் ஒரு பெஸ்ட் வாய்ஸோடு உங்களை மீண்டும் சந்திப்பேன் என்று நினைத்து விடை பெறுகிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி எல்லோரும் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு ஒன் ஷாட் யாருக்கு போடலாம் அப்படின்னு நான் வாட்ஸ்அப் சேனலில் கேட்டிருந்தேன். ஸோ நீங்கள் டேங்க்யூ ஹோட் போட்டிருந்தாலும் நான் ஜேகே அண்ணாக்கு தான் போட போகிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு உங்களிடம் விடை பெறுவது உங்கள் இடியட். ஸோ பாய், லவ் யூ, ஷ்கியா.